திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 7 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஃபுல்லா கேட்டுட்டு இந்த பகுதி 8 கேட்டீங்கன்னா கதை கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? கேட்கலாமா? பகுதி 8, அத்தியாயம் 3.5. காய். மனோகரம் கமழும் மாலை வேலை. ஜோடியாக ஆடவரும் பெண்டிரும் மனதை கவரும் ஆடைகளை அணிந்து உல்லாசமாக மலைப்பாதையிலே கவலையற்றவர்களாக சென்றார்கள். செல்வந்தர்களான சுகவாசிகளின் ஒய்யார வாழ்க்கையை பற்றி பறையடித்து காட்டும் வண்ணம் ரஸ்தாவில் இப்படியும் அப்படியுமாக போகும் விதவிதமான கார்கள் தங்கள் அழகை மாலை வேளையில் மிகைப்படுத்தி காண்பித்தன. ஆதவனின் அந்தி பொன்னிறத்திலே ஒன்றி போயிருந்த மலையரசி ஜன்னலிலே அமர்ந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்த என்னை நோக்கி நகைப்பது போல இருந்தது. வரதன் பார்த்து பார்த்து கட்டியிருந்த வீட்டின் அந்த ஜன்னலிலே அதுவரை யாரும் சோகத்தை கக்கி இருக்க மாட்டார்கள். இனிமேலும் யாரும் வரப்போவதும் இல்லை. ஒரு விதத்தில் சிந்தித்து பார்த்தால் கடவுள் அருள் வள்ளல்தான். கஷ்டத்தையும் கொடுக்கிறார். அப்படி ஒரு துயரம் நேரிட்டால் நாம் எப்படி சமாளிப்போம் என்று பீதி கொண்டிருக்கும் போது தாங்குவதற்கு சக்தியையும் கொடுக்கிறார். எப்படி சகித்துக் கொள்கிறோம் என்றே அந்த சமயத்தில் புரிவதில்லை. பின்னால் கூட நாம அந்த மலையை தாங்கினோம் என்ற ஆச்சரியம் எழும். நான் பயந்தது இப்போது எனக்கு நடந்துவிட்டது. அவர் மனத்திரைக்குள் என்ன இருக்குமோ என்று சந்தேகப்பட வேண்டாம். ஆராய்ச்சிகள் செய்து குட்டையை குழப்பிவிட வேண்டாம். என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார். காதலை தெய்வீகமாக போற்ற மாட்டார். ஏதோ அவர் இஷ்டப்படி இழுக்கும் இடத்திலெல்லாம் நீண்டு கொண்டிருக்கும் ரப்பரை போல நானும் இருப்பேன் என்று என்னை கேவலமாக நினைத்து விளையாட்டு போல் மணந்து கொண்டு விட்டார். இப்போது அது அவருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். படுகுழியில் விழுந்து விடுவோமோ என்ற திகிலில் இருந்து விழுந்து விட்டேன் என்று இப்போது அது தீர்ந்து விட்டது. என் போன்ற அதிசய வாழ்வு எந்த பெண்ணுக்காவது கிட்டி இருக்குமா? ஐயோ பாவம், புக்ககம் படு கர்நாடகம். அவன் ஒரு ஆண் பிள்ளை, ரொம்பவும் கஷ்டப்படுகிறாள் இந்த பெண் என்று ஜெகதிவிடம் தோன்றும் அனுதாபம் கூட என்னை கண்டு யாருக்கும் தோன்றாது. நாகரீக போர்வையும் ஆடம்பர வாழ்வின் முகமூடியும் இவர்களது உண்மை தோற்றத்தை வெளியே காண்பிக்காது. என் அவல நிலையும் வெளியே தெரியாது. இதுதான் என் தலைவிதி என்று எத்தனை தீர்மானமாக உறுதி கொள்ள முயன்றாலும் என்னை அறியாமலே இருதயத்தின் ஒரு மூலையிலே வானம் குமுறுவது போல குமுறிக் கொண்டிருந்தது. எந்த திசையில் செலுத்தலாம் மனதை என்று எதையோ யாரையோ சிந்தித்து பார்த்தேன். எனக்கு ஊர் நினைவு வந்ததும் சரளா என்னுள் வந்தாள். அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. புங்கனூரோடையே என் சங்கீத அபிவிருத்தியை மூட்டை கட்டிவிட்டேனே. வீட்டிலே அப்போது யாருமே இல்லை. பெரிய குழந்தைகள், மைத்துனர், பட்டு எல்லோரும் கூனூர் ரோஜா தோட்டத்துக்கு சென்றிருந்தனர். வரதனும் எங்கோ போயிருந்தான். விளக்கேற்றி விட்டு 2 பாட்டு பாடலாமே என்ற எண்ணத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவு ஆடம்பரமாக எல்லாவித சுக சௌகரியங்களும் நிரம்பியிருந்த அந்த வீட்டிலே சுவாமியரை படமோ குத்து விளக்கோ ஒன்றையும் காணவில்லை. செல்வமும் சுகமும் இருந்துவிட்டால் கடவுளின் நினைப்பு அனாவசியம் போலும். நான் இருந்த அறை அலமாரியில் 4 மெழுகுவர்த்திகள் என் கண்களில் தென்பட்டன. எப்போதாவது மின்சார ஓட்டம் தடைபெற்று விளக்கு அணைந்து விட்டால் அவசர தேவைக்காக அவற்றை வாங்கி இருக்க வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தேன். தீப ஒளியை ஒரு நிமிஷம் என்னை மறந்து உற்று கவனித்தேன். முழுவதும் பிளம்பாக தெரியவில்லை. அடியிலே நீலம், நடு மையத்திலே சந்திரனின் மையத்தை போன்ற கருமை, நுனியிலே கொழுந்து சிவப்பு. இத்தனையும் தாங்கிக் கொண்டு அந்த ஒளி சுடர் விட்டு எரிந்தது. படாடோபமாக கண்ணை பறிக்காமல் அடக்கமாக மனதுக்கு சாந்தியையும் குளிர்ச்சியையும் இதனாலேயேதான் தீபச் சுடர் கொடுக்கிறது என்று அறிந்து கொண்டேன். இன்னல், கவலை, சோர்வு ஆகியவை எல்லாம் இருந்தாலும் இந்த ஒளியைப் போல அன்பின் சுடரால் தாங்கப்படும் வாழ்வை கொடு தேவி என்று என்னையும் அறியாமல் உள்ளம் பிரார்த்தித்து கொண்டது. பிறகு நான் என் மனதை விட்டு துன்பங்களை எல்லாம் மறந்து பாடினேன். 1 பாட்டு, 2 பாட்டு என்று என் மனம் முழுவதும் அதில் லயித்தது. என் மனம் சாந்தி கண்டது. யாருமே என்னை தடுப்பார் இருக்கவில்லை.
தன்னிச்சையாக தோன்றிய கீதங்களை எல்லாம் நான் இசைத்துக் கொண்டிருக்கும் போதே நான் பார்த்து கொண்டிருந்த அந்த மெழுகுவர்த்தி அணைந்தது. ஜன்னல் கதவு திறந்திருக்கிறது. காற்று அணைத்து விட்டது போல இருக்கிறது என்று எண்ணியவளாக அதை சார்த்துவதற்காக எழுந்தேன். திரும்பிய நான் திகைப்பூண்டை மிதித்தவள் போல மருண்டு நின்று விட்டேன். அரை வாசற்படியிலே இரு கைகளையும் பக்கத்துக்கு ஒன்றாக வைத்த வண்ணம் புன்னகை மலர்ந்த வதனத்துடன் வரதன் அங்கே நின்று கொண்டிருந்தான். எத்தனை நேரமாக நிற்கிறாரோ? மிக நன்றாக பாடுகிறாயே சுசீலா, பக்கவாத்தியம் இல்லாமல் ரேடியோவில் யார் பாடுகிறார்களோ என்று நான் எண்ணிக்கொண்டே வந்தவன், நீ பாடுகிறாய் என்று தெரிந்து கொண்டதும் அப்படியே அதிசயப்பட்டு பிரமித்து விட்டேன். இவ்வளவு இனிமையான சாரீரமும் சங்கீத திறமையும் படைத்தவள் நீ என்று எனக்கு இதுவரை யாருமே சொல்லவில்லையே என்றான் ஆச்சரியத்துடன். வெட்கமும் பயமும் என்னை சூழ்ந்து கொண்டன. அசையவும் மறந்தவளாக தலையை தொங்கவிட்டு கொண்டு நின்றேன். எத்தனை வருடம் பாட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? யாரிடம் என்று அவன் கேட்டான். நான் கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல முணுமுணுத்தேன். இன்னும் 2 பாட்டுக்கள் பாடுகிறாயா? அதற்குள் ஏன் எழுந்து விட்டாய்? நான் வந்து விட்டேன் என்றா. நானும் ஓரளவு சங்கீதம் பயின்றிருக்கிறேன். கொஞ்ச காலமாக வீணை கூட சாதகம் செய்து வருகிறேன். நீ இவ்வளவு உயர்தரமாக பாடுவாய் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே இவ்வளவு நாளாக என்றான் அவன் அதிசயித்து போய். பலவந்தமாக ஒரு சிறைக்குள் அகப்பட்டு விட்டது போல இருந்தது எனக்கு. இப்போது வீட்டிலே யாரும் இல்லை. இவன் சொல்லுகிறபடி பாடலாமா? திடீரென்று பட்டுவும் மைத்துனரும் வந்துவிட்டால் என்ன நினைத்துக் கொள்ள மாட்டார்கள்? ஆனால் ஏன் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டும்? அவனுக்கும் இந்த கலையிலே ஞானம் இருக்கிறது. என்னை மதித்து விரும்பி 2 பாட்டுக்கள் பாடச் சொல்லும் போது நான் மறுக்கலாமா அதை? நான் புக்ககம் வந்து அத்தனை நாட்களிலே என்னை பாடு என்று யாருமே அதுவரையில் சொன்னதில்லை. பெரும்பாலும் விவாகத்துக்கு பெண் பார்க்க வருகிறவர் பெண்ணுக்கு பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா என்று கலை ஆர்வம் உள்ளவர்களைப் போல காண்பித்துக் கொண்டு பெண்ணை பரீட்சை செய்து பார்ப்பதுடன் சரி. கணவன் வீடு வந்துவிட்டால் அவள் பாட்டு ஆட்டம் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டியதுதான். குழந்தையின் வளர்ச்சிக்கு தாயின் அரவணைப்பு தேவையாக இருப்பது போல கலை வளர்ச்சிக்கு பிறருடைய உற்சாக தூண்டுதல் தேவையாக இருக்கிறது. அது இல்லாவிட்டால் உள்ளே இருக்கும் கலை சோம்பி உறங்கி மங்கிவிடும். மனைவி கற்றிருக்கும் அருங்கலையை போற்றி வளர்க்கும் கணவன்மார்கள் நம் சமூகத்தில் மிக மிக குறைவு. அப்படியே அவன் ஆர்வம் உள்ளவனாக இருந்தாலும் சூழ்நிலை சரியாக இருப்பதில்லை. என்னை பொறுத்தவரை ரசிகத்தன்மையை தொட்ட கையை கூட கழுவிக்கொண்டு பிரம்மன் அவரை படைத்திருக்க வேண்டும். அவரை சார்ந்தவர்களும் சங்கீதத்தை வீசையாக அளக்கும் ஞானம்தான் படைத்திருந்தார்கள். ரேடியோ வைத்திருக்கிறார்களே, அது பெருமைக்குத்தான். கடனே என்று அது ஏதாவது அழுது கொண்டிருக்க அவர்கள் சுவாரஸ்யமாக அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். தூண்டுதல் இல்லாவிட்டால் பாடவே முதலில் மனம் எழும்புவதில்லை, விருப்பப்படுவதும் இல்லை. இரண்டாவதாக எனக்கு அந்த வீட்டிலே எங்கே ஓய்வு இருந்தது? இப்போது வரதன் என் கானத்தை ரசித்து கேட்டிருக்கிறான். உற்சாகத்துடன் இன்னும் 2 பாட்டுக்கள் இசைக்க தூண்டுகிறான். என் கலை தளிர்த்து வளர இதுதானே தேவை. நான் ஏன் பாடக்கூடாது? மனதை திடப்படுத்திக் கொண்டு நான் என்ன பாட்டு பாடலாம் என்று யோசனை செய்தேன். அதற்குள் அவன், இரு சுருதி பெட்டி கொண்டு வருகிறேன் என்று அங்கிருந்து போனான். நான் இதுதான் சமயம் என்று கூடத்திற்குள் வந்து உட்கார்ந்து கொண்டேன். நடுவே அவன் சுருதி பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். எனக்கு குரல் நடுங்கியது. அவசர அவசரமாக ஒரு பாட்டை பாடி முடித்துவிட்டு எழுந்து கொண்டேன். நான் சொல்லாமலே நீ பாடிக்கொண்டிருந்தாயே, அந்த இனிமை இப்போது குன்றிவிட்டது. நான் முட்டாள்தனம் பண்ணினேன், தெரியாமல் வெளியிலேயே நின்றிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவன் நகைத்தான். சங்கோஷத்தின் பிடியிலேயே சிக்கி கிடந்த நான் தலையை குனிந்து கொண்டு மௌனம் சாதித்தேன். நீ இப்போது பாடினாயே, அந்த பாட்டை நான் வீணையில் இதோ வாசிக்கிறேன், எப்படி இருக்கிறது என்று கேட்டு சொல் பார்க்கலாம் என்று என் பதிலை கூட எதிர்பாராமலே அவன் வீணையை தூக்கி கொண்டு வந்தான். அடி மனதில் அச்சம் துடித்தது எனக்கு. சுருதி கூட்டிக் கொண்டு அவன் நான் பாடிய கீதத்தை அதே மாதிரியில் வீணையில் இசைத்தான். அவ்வளவு உயர்தரமாக அவன் வாசிப்பான் என்பதை சிறிதும் எதிர்பார்த்திராத எனக்கு அது ஆச்சரியமாகவே இருந்தது. என்னை கேலி செய்வது போல் வாசித்து விட்டீர்களே என்று கூறிவிட்டு மெல்ல திகைத்தேன். இல்லை, சரணத்தின் அடியில் நீ நிரவல் செய்தாயே, அந்த கற்பனை புது மாதிரியாக இருந்தது. அது எனக்கு வரவில்லை.
எங்கே அந்த அடியை மட்டும் கொஞ்சம் இன்னொரு தரம் சொல்லிக் காட்டேன் என்றான் வரதன். என் அச்சத்தினோடே இந்த புகழ்ச்சி சற்று உற்சாகத்தையும் ஊட்டியது. சும்மா வேடிக்கை செய்கிறீர்கள், நான் பாடமாட்டேன் என்று கொஞ்சம் பிகுவாகவே உள்ளே ஓடி வந்து விட்டேன். நல்ல வேளையாக அப்போது பட்டுவும் மைத்துனரும் வந்துவிட்டதை அறிவித்தபடியே சுகுமாரும் மைதிலியும் கட்டியம் கூறிக்கொண்டு குதித்தோடி வந்தனர். வீணையும் கையுமாக அமர்ந்திருந்த வரதனை மைத்துனர் பார்த்துவிட்டு, ஏதேது வரதா, வீணை கீனை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறாயே, நீ வாசிக்கிறாயே என்ன? வியப்புடன் வினவினார். ஏதோ பொழுதுபோக்குக்காக கற்றுக்கொண்டேன். அடுத்த வாரம் வானொலியில் முதல் தடவையாக என் குரல் கூட கேட்கும் என்று என்னிடம் கூறாத சங்கதியை கூறிவிட்டு அவன் வீணையை கீழே வைத்தான். சுசிலா என்று என்னை கூப்பிட்டு கொண்டு நேராக உள்ளே வந்தாள் பட்டு. வரதன் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதா? டென்னிஸ் மேட்சுக்கு போவதாக சொல்லி போனானே என்று என்னிடம் கேட்டாள் பட்டு. எனக்கே எப்போது வந்தார் என்று தெரியவில்லை. நான் வேலையை முடித்து குழந்தையை தூங்க பண்ணிவிட்டு வரும்போது இங்கே அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் என்றேன் நான். பின் என்ன சொல்வது? சரிதான், இனிமேல் சொல்லி வைக்கிறேன். அவன் சற்று கபடமற்று பழகுவான். இருந்தால் கூட பார்க்கிற 4 பேருக்கு நன்றாக இருக்காது பார். அதிகமாக அவனுடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாதே, என்ன புரிகிறதா என்று இதமாக என்னை கண்டித்து வைத்தாள். ஆகட்டும் அண்ணி என்று நான் தலையை ஆட்டினேன். அவளுக்கு அதற்குள் புத்தி எப்படி போய்விட்டது பாருங்கள். இந்த சங்கடத்துக்காக அவளால் வீட்டிலே தங்குவதும் சாத்தியமில்லை. என்னை அழைத்துச் செல்லவும் முடியாது. வரதனை கட்டுப்படுத்துவதும் இயலாத காரியம். கட்டுப்பாடுகளும் சட்ட திட்டங்களும் அதிகமாக இருக்கும் இடத்திலேதான் எப்படியாவது சிறிய இடைவெளி ஏற்படுவது வழக்கம். வரதனுடன் நான் பேசுவதை பற்றி அவள் எச்சரிக்கை செய்தாள். ஆனால் சமயத்தில் அந்த கட்டுப்பாட்டின்படி நான் ஊமையாகி விடுவது சாத்தியமாக இருக்கிறதா என்ன? வேற்று ஆண்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ளும் கிராமத்து சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த 2 கெட்ட நிலையில் நான் என்னதான் செய்வேன்? சாளர கதவை திறந்து வைத்துக் கொண்டு முதல் நாளை போல இரவின் கரிய நேரத்தை வெறித்து பார்த்த வண்ணம் அமர்ந்து கொண்டிருந்தேன் நான். மணி 10:10 இருக்கும். அரை விளக்கை அணைத்திருந்தேன். என் மனதின் மூளையில் புதையுண்டிருந்த பொறுமல் மெல்ல மெல்ல தனிமையில் தலை தூக்கியது. முன்னால் நான் அப்படி உட்கார்ந்திருந்ததும் அவர் வந்ததும் பேசிய சொற்களும் படலம் படலமாக என் முன் அவிந்து ஆடும் நாகத்திற்கு ஊதும் இசை போல அந்த பொறுமலுக்கு ஆவேசம் கொடுத்தன. மனித வாழ்விலே எதிர்பாராத விதமாக விபத்துக்கள், நோய் நொடிகள் முதலியன எத்தனையோ அதிர்ச்சிகள் நேரிடுகின்றன. அதெல்லாம் விதியின் செயல், தடுக்க முடியாதவை என்கிறார்கள். அப்படி என் நிலையும் விதியின் செயலாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அற்ப நிகழ்ச்சியில் உண்டான அர்த்தமற்ற பயத்தில் ஆரம்பித்து இன்று ஆதரவே இல்லாத அவல நிலையில் அல்லலுறும் வரை எப்படி வந்தேன் நான்? உலகத்திலேயே இல்லாத அதிசயமாக என்றோ ஆதரவு காட்டிய அண்ணன் மதனியிடம் காட்டும் நன்றி உணர்ச்சிக்காக மனைவியின் உணர்ச்சிகளை துச்சமாக கருதுவாரா இவர்? யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள். நீர் திரையிட்ட விழிகளை நிலைநிறுத்தி அசையாமல் இருளை நோக்கினேன். கீழே இருந்த ரஸ்தாவில் வரிசை வரிசையாக தென்பட்ட முனிசிபாலிட்டி விளக்குகள் மலை அரிசிக்கு அழகாக மாலையிட்டது போல காணப்பட்டன. வானத்திலே சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. மரம் செடி கொடிகள் கூட அசையாமல் நின்றன. வீட்டை சுற்றி சென்ற நடைபாதையில் முன்புற வழியாக ஏதோ ஒரு உருவம் வருவது போல தோன்றியது. யார் வருகிறார்கள்? இந்த வேளையில் இந்த வழியாக வருபவர் யார் என்ற அச்சத்துடன் நான் ஊன்றி கவனித்தேன். ஓவர் கோட்டும் தலையில் தொப்பியும் அணிந்த ஆண் உருவம்தான் அது. திருடன் இப்படியும் வருவானோ என்று ஒரு கணத்திற்குள் என்னவோ எண்ணிவிட்ட எனக்கு சட்டென்று ஜன்னலை சாத்திவிட்டு உள்ளே வந்துவிட வேண்டும் என்று தோன்றவில்லை. சற்றும் நான் எதிர்பாராத விதமாக டார்ச் விளக்கின் ஒளி நடைபாதையில் விழுந்தது. மேகத்தின் நுனியிலே காணும் வெள்ளி விழும்பியது. விளக்கை போட்டுக்கொண்டு வரும் இந்த ஆள் திருடனா இல்லையா என்று பார்த்து விடுவோமே. திருடனாக தோன்றினால் ஒரே கூச்சலில் வீட்டில் உள்ளவர்களை எழுப்பி விடலாமே என்று குழந்தை போல எண்ணமிட்டேன். டார்ச் விளக்கின் ஒளி என் மீது விழுந்தது. கூடவே, இன்னும் நீ தூங்காமலா ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் சுசீலா? குளிர்காற்று உள்ளே வரவில்லை என்று வரதன் குரல் கேட்டது. நான் ஒரு வினாடி வெளவெளத்து போனேன். நீங்களா என்று குளறி இருக்கிறேன். ஏன், திருடன் எவனாவது உள்ளே வருகிறான் என்று பயந்து விட்டாயாக்கும் என்று அவன் நகைத்தான். பின்பு எனக்கு இரவின் அமைதியிலே அசைவற்று நிற்கும் இந்த
மலை மோகினியின் வனப்பை காண்பதிலே ஒரு பைத்தியம் உண்டு. அதோ அந்த முனையில் இருந்து பார்த்தால் ஆஹா எவ்வளவு அழகு என்றான் பரவசமாக. நான் ஆறுதலாக மூச்சு விட்டேன். நீங்கள் கேட்பது போல திருடன் என்றுதான் எண்ணினேன், கத்துவதாக கூட எண்ணிவிட்டேன் என்றேன் நான். நல்ல வேளை என்று அவன் நிறுத்தினான். நான் ஜன்னல் கதவை சாத்துவதற்காக கொக்கியை தள்ளினேன். இந்த மலையரசி தினம் தினம் இப்படி இருள் துகிலில் மறைந்து கொண்டு காதலன் வரும் வழியை பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்துவதை கண்ணுறுவதுடன் அன்றி நிஜ மங்கை ஒருத்தியும் அதே நிலையில் இருப்பதை இப்போது பார்க்க நேரிட்டிருக்கிறது என்று அவன் கூறினான். அது என்னை தூக்கி வாரி போடச் செய்தது. பரந்த நோக்கு என்றால் அதற்கும் இன்னதுதான் பேசலாம், பேசக்கூடாது என்று எல்லை இல்லையா? நான் திகைத்து நிற்கையிலே அவன் மேலும் தொடர்ந்தான். ஆனால் இந்த மலை மங்கையின் தாபம் வீண் போகாது. செம்பொன் மயமான பிரகாசத்துடன் கதிரவன் தன் இருதய கதவை திறந்து அவளை ஏற்றுக்கொள்வான். சிந்திய கண்ணீர் அத்தனையும் புல் தரையிலே முத்துக்கள் என ஒளிவிடும்படி அவள் உவகை கொள்வாள். இந்த சித்திர சொற்கள் என் கருத்தை கவர்ந்தன. வர்ண விசித்திரங்களைக் கண்டு பிரமித்து மனதை மயக்கிவிடும் குழந்தை போல அவனுடைய ரசிக உள்ளம் என்னை பிரமிக்க செய்தது. அப்புறம் என்று நான் கேட்பது போல என் நிலை அவனுக்கு தோன்றி இருக்க வேண்டும். நாயகனது ஒளியிலே ஒன்றி பகலெல்லாம் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று இருமாந்து கிடப்பாள். மறுபடியும் அவன் அவளிடம் விடைபெற்றுக் கொள்ளும் காட்சி இருக்கிறதே, அதை நீ கவனித்திருக்கிறாயா சுசிலா என்று அவன் கேட்டான். இல்லை, நான் கவனித்துத்தான் என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பேச வராதே என்று பதில் கொடுத்த என்னை மனதின் உள்ளே குதிரையோட்டி கடிவாளத்தை பிடித்து இழுப்பது போல ஏதோ ஒன்று பின்னுக்கு இழுத்தது. சுசீலா, ராமநாதனுக்கும் உனக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை நான் நேற்று இப்படி வரும்போது கேட்க நேரிட்டு விட்டது. பட்டு உன்னை இப்படி அடிமை போல நடத்துவதை அவன் அனுமதித்திருப்பதே எனக்கு சரியாக தொனிக்கவில்லை. அப்போதிலிருந்து எனக்கு உன்னை பார்க்கும் போது கஷ்டமாக இருக்கிறது. உண்மையில் நான் அனுதாபம் கொண்டு பொறுக்காமல் தான் கேட்கிறேன். அவன் உன்னை எப்போதும் இப்படித்தான் நடத்துகிறானா? 1000 தேள்கள் ஒரே சமயம் என்னை கொட்டின. வானத்து கருமேகங்கள் என் மீது வந்து மோதின. உடலும் உள்ளமும் காந்தின. பளார் என ஜன்னல் கதவை சாத்தி திரையை இழுத்து விட்டேன். படுக்கையில் வந்து வீழ்ந்தேன். உள்ளூர புண் இருக்கும் போது அவ்வளவாக தெரியாத வேதனை பிறர் கண்களில் பட்டு அவர்கள் கேட்கும் போது உயிர் போகும்படி நோகிறதே. அன்று மூர்த்தி கேட்டான். ஏதோ கூறி மழுப்பினேன். இந்த வரதன் பாம்பை போன்றவனா, பழுதியை போல் அபாயமற்றவனா என்று எனக்கு தெரியாத வரதன். எங்கள் வாழ்க்கை சக்கரத்தின் அச்சு முறிவது போன்று நிகழ்ந்த பேச்சுவார்த்தைகளை அவன் கவனித்திருக்கிறான். அவர் என்னை சிறையிலே தள்ளி ஆயுட்காலம் முழுவதும் துன்புறுத்தட்டும், பரவாயில்லை. இந்த சித்திரவதை வரதன் போன்றவர்களுக்கு தெரியக்கூடாதல்லவா? அவன் அனுதாபம் எனக்கு ஆறுதலுக்கு பதில் வெடிக்கும் வேதனையை அன்றோ கிளப்பி விடுகிறது. அத்துடன் இப்படி கூறக்கூட எனக்கு கூச்சமாகி இருக்கிறது. என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் கொடுமை செய்வதை பொறுத்து கொள்ள எனக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் அவர் என் கண் முன்னாலேயே பிறரின் அவமதிப்புக்குள்ளாவதை பொறுக்காமல் உள்ளம் குமுறுகிறதே. பெண் உள்ளத்தை அளவிட இயலாத பலவீனத்தின் கோளாறா இது? அல்லது வாழையடி வாழையாக பத்தினி பெண்களின் பண்பாட்டில் ஒளியுறும் பாரத நாட்டிலே பிறந்ததற்கு உரித்தான மேன்மை குணத்தின் கோளாறா? அத்தியாயம் 3.6. காய். வரதன் கூறியது உண்மைதான். தன் காதலியை பிரிந்து அடிவானத்திலே மறையும் போது கதிரவன் என்ன ஜாலங்கள் செய்கிறான். ஒரே அடியாக மறைந்து விட்டால் அவள் எங்கே சோர்ந்து விடுவாளோ என்ற எண்ணம் போலும் அவனுக்கு. ஒரு வினாடி தன் ஒளி முகத்தை காட்டுவான். பின்னர் கொஞ்சம் மேகத்திரைக்குள் மறைந்து பின்னே செல்வான். மறுபடியும் இதோ இருக்கிறேன் என்று தன் பொற்கதிர்களால் அவளை அணைத்துக் கொள்வான். பெண்களை மயக்கும் இந்த கொஞ்சல் வித்தை அவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. இந்த ஜால வித்தையை அறியாத மலையரசி காதலன் தன்னுடன் ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டத்தை கண்டு பரவசம் அடைந்தவளாக மெய்மறந்து விடுவாள். உள்ளே மறைந்தவன் வருவான் என்று அகம் துடிக்க அவள் நிற்கும் போதே அவன் போய்விடுவான். ஏக்கமும் நிராசையும் சூழ்ந்தவனாக அவன் கரிய கங்குள் கொண்டு தன்னை மறைத்துக் கொள்வான். சில நாட்களில் மலை மோகினியை ஏளனம் புரிவது போல வான வீதியிலே அவள் ஒளிநாயகன் இருந்த இடத்திலே சந்திரன் 1000 நட்சத்திர கண்ணீர் சூழ பவனி வருவான்.
அப்போது எனக்கு சட்டென்று வரதனின் அனுதாபம் நெஞ்சிலே ஈட்டி போல நினைவுக்கு வரும். நான் முகம் கோடாமல் அன்று படார் என கதவை சாத்தியும் கூட அவன் என்னிடம் எந்த மாறுதலையும் காட்டவில்லையே. எந்தவித சங்கடமும் இன்றி முன்போலவே அவன் நடந்து கொண்டானே ஒழிய அந்த சம்பவத்தை பற்றியோ அம்மாதிரியான விஷயங்களை பற்றியோ அவன் பேசவே இல்லை. உண்மையாக ஏதோ அனுதாபம் கொண்டும் கேட்டிருக்கிறானே ஒழிய விகற்பமாக எண்ணுவது தவறு. ஆடவர் எவருடனும் இன்னமும் கலகலப்பாக பழகி இராததனாலே கெட்டிப்படாத மனதிலே ஏற்படும் சலனம்தான் இது என்று தைரியத்தை குவித்துக் கொண்டேன் நான். அவன் குரல் எடுத்து பாடும்போது பெருந்தொண்டை கொண்டு நகைக்கும் வரதனா இது என்று எனக்கு பிரமை தட்டிவிட்டது. விரிசல் ஏதும் இல்லாத அவன் சன்ன குரல் வெகு சுலபமாக 3 ஸ்தாயிகளிலும் மனதிற்கு ரஞ்சகம் ஊட்டும்படி சஞ்சாரம் செய்தது. அநேகமாக மாலை 6 மணிக்கு மேல் அவன் வெளியே போவதே இல்லை. பட்டுவும் மைத்துனரும் வீட்டில் இருந்தால் தான் பாடுவதுடன் நின்று விடுவான். இல்லாவிட்டால் என்னிடம் வந்து அது இப்படி இது இப்படி என்று ராக விஸ்தாரங்களையும் லட்சணங்களையும் பற்றி ஏதாவது பேசுவான். என்னையும் 2 பாட்டுக்கள் பாடச் சொல்லுவான். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் இந்த புது கலை நட்பின் மூலம் அவனிடமிருந்து அறிந்து கொண்டேன். மனசஞ்சலம் மாறி ஏற்பட்ட உற்சாகத்தில் அவனிடமிருந்து 2 பாடல்களை கூட கற்றுக்கொண்டேன் நான். இந்த வரம்பை மீறி அவனும் என்னிடம் ஏதும் அனாவசியமாக பேசவில்லை. நானும் அவர்கள் சீட்டு கச்சேரி கலைந்து விட்டது என்று அறிந்தவுடனேயே விளக்கை அணைத்து ஜன்னல் கதவை சாத்தி விடுவேன். அன்று பட்டுவும் மைத்துனரும் மட்டும் ஏதோ படம் பார்க்க சென்றிருந்தனர். குழந்தைகள் வாசல் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். வரதன் வீணையில் புதிய பாடல் ஒன்றை இசைத்துக் கொண்டிருக்க சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தேன் நான். என்னதான் துணிச்சலை வருவித்துக் கொண்ட போதிலும் அவனுக்கு நேர் எதிரே சரிசமமாக உட்கார்ந்து வார்த்தையாட என் மனம் மிகவும் கூசியது. மைதிலியும் சுகுமாரும் உள்ளே வந்து, சித்தப்பா வந்துட்டாரா? வரப்போறாருன்னு நீ சொல்லவே இல்லையே சித்தி. சித்தப்பா வந்துட்டார் என்று சந்தோஷ கூச்சலோடு என் கையை பிடித்து இழுத்தனர். யாரு? ராமுவா வருகிறான். எப்ப ஏதடா வண்டி என்று கேட்ட வரதன் வீணையை கீழே வைத்தான். நிஜமா கீழே இருந்து தெருவுல ஏறி வரா, நளினி அதுக்குள்ள ஓடி போயிடுத்து என்று கைகளை ஆட்டி அவர்கள் விழிக்கிறார்கள். அதற்குள் அவரே கூடத்திற்குள் நளினியை கையில் பிடித்துக் கொண்டு நுழைந்தார். கையில் இருந்த சிறிய தோல் பெட்டியை கீழே வைத்த அவர், என்ன வரதா இது? வீண கேன எல்லாம் நீயா வாசிக்கிற? தெரியவே தெரியாத எனக்கு என்று வியப்புறும் விழிகளுடன் நோக்கினார். இப்போது ஏதடா வண்டி? சொல்லாமல் கொள்ளாமல் அவளை நினைத்து எப்படி வந்து குதித்தாய் என்று வினவினான் வரதன். கோயம்புத்தூர் வரை வரவேண்டியிருந்தது. இவ்வளவு தூரம் வந்தோமே, இங்கும் வந்துவிட்டு போகலாம் என்று 2 மணி பஸ்ஸில் நினைத்துக் கொண்டு கிளம்பினேன். உங்களை திகைக்க வைக்க வேண்டும் என்றுதான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தேன் என்று அவர் புன்னகை புரிந்தார். திகைக்க வைக்கவா? நிஜமாகவே திகைக்க வைக்கவா என்று என் மனம் ஏனோ ஒரு வினாடியில் துள்ளி குதிக்க வேண்டுமே. சற்றைக்கெல்லாம் அவருக்காக நான் காஃபி டம்ளரை மேஜை மேல் கொண்டு வந்து வைத்தபோது வரதன் சிரித்துக் கொண்டே, நீ அகா அதிர்ஷ்டசாலி அப்பா, இப்படி குறிப்பறிந்து பணி செய்யும் மனைவியை நான் எங்கெங்கும் கண்டதில்லை பாரேன். நீ வந்து இன்னும் அவளிடம் அரை வார்த்தை கூட பேசவில்லை. சிறிதும் நன்றி இல்லாமல் என்னிடம் வளவளவென்று ஏதேதோ கதை அளந்து கொண்டிருக்கிறாய். அவள் உன் மீது எத்தனை கவனமாக இருந்திருக்கிறாள் பாரேன். சுசீலா, நீ ஆனாலும் இந்த மடையனுக்கு இத்தனை இடம் கொடுக்க கூடாது. சற்றும் கண்டிக்க மாட்டேன் என்கிறாய் நீ என்றான் வரதன். ஏண்டா வளவளன்னு நீ அளந்தாயா? நான் கதை பேசினேனா? நீ என்ன சொன்னாலும் சுசீலா என்னை கண்டிக்க மாட்டாள் என்று என்னை பார்த்து முறுவலித்த வண்ணம் அவர் காஃபி டம்ளரை கையில் எடுத்துக் கொண்டார். சுசீலா, நீ இவ்வளவு பட்சபாதம் செய்யக்கூடாது. நான் தடியன் போல உட்கார்ந்திருக்கிறேன், அவனுக்கு மட்டும் காஃபி கொண்டு வந்தாயே. அவன் இதற்குள் எத்தனை காஃபி உள்ளே விட்டிருக்கிறானோ. பஸ் அடியிலேயே சந்திரபவனில் நுழையாமலா வந்திருப்பான். அவனுக்கு நெஞ்சு உலர்ந்தா கிடைக்கிறது. உண்மையில் உனக்குத்தான் இப்போது நெஞ்சு உலர்ந்திருக்கிறது போ. என்ன இருந்தாலும் சொந்தக்காரி என்று ஒருத்தி இருந்தால் அந்த மாதிரியே வேறுதான் என்று அவன் குறைப்பட்டு கொண்ட போது அவன் மட்டுமல்ல, நானும் பக் என்று சிரித்து விட்டேன். என்னை மடையன் என்று அடிக்கொரு வினாடி சொல்கிறாயே, உன்னை போல வடிகட்டின மடையன் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏதோ வருஷம் ஒரு முறையாவது எதையாவது சாக்கு வைத்துக் கொண்டு லீலாவை பார்த்து விட்டு போகிறாயா? நீ இங்கே நமக்கென்று சொந்தக்கார் இல்லையே என்று நெடுமூச்சு விடுகிறாய். அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அவர் நிறுத்தும் போது
எனக்கு ஏன் படபடக்க வேண்டும்? மூர்த்தியின் சமாச்சாரம் அவருக்கு தெரிந்து விட்டதா? அதையே அவனிடம் சொல்லப் போகிறார். வரதன் பதிலே கூறாமல் அவர் முகத்தை பார்த்தான். இன்னும் MAவுக்கு படிக்கப் போகிறாளாம். அப்புறம்தான் கல்யாணம் என்றும் இன்னும் 2 வருஷம் பேசக்கூடாது என்றும் அம்மாமியிடம் கண்டிப்பாக கூறிவிட்டாள் லீலா. நீ என்னடா என்றால் இங்கே சொந்தக்காரி வரவில்லையே என்று ஏங்குகிறாய் என்றார் என் கணவர். அப்பாடா, படிக்கட்டுமே, இப்போது பரீட்சை முடிவு வந்து விட்டதா என்ன என்று பரந்த மனதினனாக வரதன் கேட்டான். அழகைத்தான் இருக்கிறது. அது வந்து எத்தனை நாட்களாகிவிட்டன? லீலா முதல் வகுப்பில் தேறியிருக்கிறாள். ஒரு சந்தோஷ கடிதாசியாவது எழுதி போடு. ஆமாம், வீணை கிணை எல்லாம் தடபுடலாக இருக்கிறதே. எத்தனை நாட்களாக அப்பா இந்த துறையில் இறங்கி இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். திடீரென்று வானொலியில் என் குரல் கேட்டதும் அப்போது நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட வேண்டும் என்று எத்தனை நாட்களாக நான் கோட்டை கட்டி இருந்தேன் தெரியுமா? இப்போது அத்தனையும் சுசீலாவால் பாழாய் போய்விட்டது. நான் ஏதாவது வாயை திறந்தாலே உள்ளே ஓடி விடுபவள் வீணையையும் சுருதி பெட்டியையும் பார்த்துவிட்டு, யார் பாடுவார்கள் இங்கு என்று என்னிடம் வாயை திறந்து கேட்டுவிட்டாள். அவளே கேட்கும் போது நான் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டி வந்துவிட்டது என்று வரதன் கூறினான். எனக்கு ஒரு வினாடி திக்பிரமையாக இருந்தது. குழந்தையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுபவனா வரதன்? அவன் பாடுவதை நானா கண்டுபிடித்து கேட்டேன். ஆமாம், சுசீலா நன்றாக பாடுவாளே, நன்றாக கற்று தேர்ந்தவள், அதனால் கேட்டிருக்கிறாள். ஓஹோ, நீ ரேடியோவில் வேறு பாடுகிறாயா? சுசீலா உன்னுடைய வித்தையை வெளியிட்டு இருக்காமல் போனால் நாங்கள் நீ நினைத்தது போல ஆச்சரியப்படவும் மாட்டோம், திடுக்கிடவும் மாட்டோம். எத்தனையோ தடியர்கள் எருமை மாட்டு தொண்டையை வைத்துக் கொண்டு பாடுகிறார்களே. வெளியிடங்களில் நடக்கும் கிரிக்கெட் வர்ணனையை தவிர நான் ரேடியோவில் செய்திகள் கூட கேட்பதில்லை. விடிந்தால் சமாச்சாரங்கள் பத்திரிகையில் வந்து விடுகின்றனவே. நீ பாடியிருந்தாலும் ஆடியிருந்தாலும் சொல்லாமல் போனால் யாருமே கவனிக்க போவதில்லை. எனக்கு என்னவோ பெண்கள் பாடினாலே கேட்க சற்று இனிமையாக இருக்கிறது. எருமை கடாவை போல இடி குரலை வைத்துக் கொண்டு நாமெல்லாம் பாட ஆரம்பிப்பது என்பது சகிக்க முடியாததாக இருக்கிறது என்று தம்முடைய அபிப்பிராயத்தை சற்றும் ஒளிவு மறைவின்றி கூறிவிட்டார் அவர். சகிக்க முடியாததா? நீ ரசிக்கும் லட்சணம் அவ்வளவுதான். நல்ல தேர்ந்த ஞானத்துடன் குரல் வசதியுடன் இருந்தால், ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, யாருமே பாடலாம். உங்களுக்கெல்லாம் அனுபவிக்க தெரியவில்லையே என்று அனுதாபமாக இருக்கிறது எனக்கு. அதுவும் சுசீலா இந்த கலையை இத்தனை ஆர்வத்தோடு கற்று தேர்ந்திருக்கும் போது நீயே இப்படி பேசினால் அவளுக்கு எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம். மனைவிக்காகவாவது நீ சங்கீதத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா என்றான் வரதன். ஓகே, எனக்கு நீ உபதேசம் செய்வதும் ஒரு விதத்திற்கு நல்லதாகத்தான் போயிற்று. லீலா இருக்கிறாளே, அவளுக்கு இது விஷயமாக ஆனா அவனா கூட தெரியாது. என்றாலும் அனுபவிப்பது என்றாயே, அதிலே எனக்கு அவள் அக்காவாகத்தான் இருப்பாள். எனவே இனிமேல் அவள் எந்த தொண்டையில் கத்தினாலும் கேட்டு புகழ்வதற்கு முன்கூட்டியே கற்று வைத்துக்கொள் என்று எச்சரிக்கை செய்து வைக்கிறேன் லீலாவை என்று கூறிவிட்டு புன்னகைத்தார் என் கணவர். கிடக்கட்டும், மனைவியை அப்படி நடத்துவேன் இப்படி நடத்துவேன் என்று நீ தம்பட்டம் அடித்ததெல்லாம் கல்யாணம் ஆகும் வரைதான் போல இருக்கிறது. நடைமுறையில் ஒன்றையுமே காணவில்லை. முதலில் அவள் சங்கோஜ மனப்பான்மையை போக்கி தாராளமாக எல்லோருடனும் பழகும்படி நீ அவளை ஆக்கவில்லையே. நான் ஏதாவது கேட்டால் 4 மைல் ஓடுகிறாள் என்று என் நடத்தையை மிகைப்படுத்தி அவரை குற்றம் சாட்டினான். சில நாட்களுக்குள்ளேயே என்னை தூண்டி துளைத்து அவன் அவ்வளவு சகஜமான முறையிலே பாடவும் அபிப்பிராயங்கள் கூறவும் வைத்திருக்கிறான். இத்தனை மோசமாக அவன் பழக தெரியாத இயல்பை ஏன் மிகைப்படுத்த வேண்டும்? என் கணவர் என்னை நோக்கி, அப்படியா சுசீலா, கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் ஓடும் வழக்கத்தை விட்டுவிடு இனிமேல் என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உனக்கு என்று முகத்தை சுளிக்காமல் கடிந்து கொண்டார். குழந்தை போல் எனக்கு கோபம் வந்தது. ஒரே அடியாக புழுகுகிறீர்களே, கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தான் இருந்தேனாக்கும் என்று நான் கேட்டுவிட்டு உள்ளே வந்து விட்டேன். அவ்வளவு சீக்கிரம் உதகை வாசம் எனக்கு முடிந்துவிடும் என்று நான் வரும்போது எண்ணி இருக்கவில்லை. அவரை கண்டதும் பட்டு, நல்ல வேளை நீ கோயம்புத்தூர் வந்தாலும் இங்கே வருவாய் என்று அண்ணா தெரிவித்த போதே இங்க வரச் சொல்லி எழுதுங்கள் என்று கூறினேன். நீ போகும்போது சுகுமார், மைதிலி, ஏன் சுசீலாவையும் கூட அழைத்து போய்விடு. பள்ளிக்கூடம் திறந்து விடுகிறார்கள். நீ அங்கே இருக்கும்போது பாவம் அவள் இங்கே இருப்பானேன், ஏதோ ஆசைக்கு கொஞ்ச நாள் இருந்தாச்சு என்று என்னை நோக்கி புன்னகை செய்தவாறு மொழிந்தாள். எத்தனை கருணை!
எத்தனை அன்பு! உண்மையில் அந்த நினைப்புடனா அவள் என்னை அனுப்புகிறாள்? இல்லவே இல்லை என்று கூறியது என் உள் மனம். வரதன் என்னிடம் சுதந்திரம் கொண்டு வேடிக்கையாக பேசுவதும், அவர்கள் இல்லாத சமயங்களில் அவன் விகற்பமாக நினைத்து கொள்ளாமல் வீட்டிலே தங்குவதும் அவளுக்கு சுருக்கென்று உறுத்தி இருக்கின்றன. எல்லாம் நன்மைக்குத்தான். எனக்கும் அவன் போக்கு அவ்வளவு உவப்பாக இருக்கவில்லையே. அவனுடன் பேசி பழகியதன் பலனாக என் உள்ள குமுறலுக்கு மேலாக இப்போது புதிய தாபம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மட்டும் ரசிக உள்ளம் படைத்திருந்தால், வரதனைப் போல கலை ஆர்வமும் மனதில் உள்ளதை உடனே வெளியில் உரைக்கும் சுபாவமும் அவருக்கு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இப்படி கற்பனை செய்து பார்த்தபோது என் உள்ளம் விம்மியது. அவருக்கு என்னிடம் காதல் இல்லையே என்று நான் ஏன் ஏங்க வேண்டும்? என் கலை அவரை காந்தம் போல இழுத்து விடாதா தானாகவே? அப்போது அவர் எனக்காக எது வேண்டுமானாலும் செய்யும் நிலையில் இருக்க மாட்டாரா? அவருடைய உள்ளத்தின் தன்மைக்கும் என் உள்ளத்தின் இயல்புக்கும் சிறிதும் பொருத்தமில்லை. ஒன்றை ஒன்று தெய்வீகமாக கவராவிட்டாலும் நடைமுறை பழக்கத்தில் கூட இணைப்புள்ளதாக ஆகாது. நான் என்ன முயன்றும் பயனில்லை. பாலுடன் தேன் சேருமே, அல்லாது புளிநீர் இணைந்து போகுமா? அதற்கு உப்பும் காரமும் ஆகிய அதன் இயல்பை ஒத்த பண்டங்களே சேரும். அத்தனை நாட்கள் நான் அறியாத புது உண்மையை வரதன் எனக்கு அறிவுறுத்தி விட்டான். மேலும் ஆதரவு கிடைக்க வேண்டிய இடங்களில் இருந்து எனக்கு ஆதரவு எதுவும் கிடைக்கவில்லை. அனுதாபமும் ஆதரவும் வரும் திசைகளை நம்பி நான் செல்லுவது கூடாது. அவை சாவுக்கு பயந்து சமுத்திரத்தில் ஓடுவதை போன்று அபாயகரமானவை என்று எனக்குள்ளே ஏதோ ஒன்று கூறியது. வாழ்வு ஒரு மாயச் சூழல் என்று வேதாந்திகளும் அப்பாவும் கூடத்தான் ஒரு நாள் கூறியிருப்பது எனக்கு நினைவு வந்தது. அது எத்தகைய உண்மை! இந்த சுழலிலே நான் என் சுயமதிப்பையும் தன்னம்பிக்கையையும் இழந்து விடாமல் சுழன்று சுழன்று முன்னேற வேண்டும். பொன்னை நெருப்பிலிட்டு உருக்கித்தானே கண்கவரும் அணிகள் செய்கிறார்கள். சாணையிலே உடலை கொடுத்து துன்பற்ற பின்தானே வைரம் ஜகஜோதியாக பளபளக்கிறது. உலக நாடக அரங்கிலே முன்னேறி பிரகாசிக்கும் மேதைகளின் வாழ்க்கை முழுவதுமே சோதனையாக இருக்கும் என்பது தெளிந்தறிந்த உண்மையாயிற்றே. கஷ்டங்களில் தலைகுனியாமல் நிற்பவர்கள் தாமே சோதனைகளில் தேறி பிரகாசிக்கின்றனர். சோதனையிலே நானும் மனம் தளராமல் தலை நிமிர்ந்து போராடினால் முடிவிலே எனக்கு பலன் கிட்டுமோ என்னமோ. அழகிய அந்நகரை விட்டு நான் பிரியும் போது எனக்கு உயிர் தோழி ஒருத்தியை விட்டு பிரிவது போல இருந்தது. என் கணவர் அறியாத என் உள்ளத்தை வனப்பு மிகுந்த கோபுர விருட்சங்கள் உணர்ந்து விட்டன போல இருந்தது. அன்று கணவன் வீடு செல்லும் முன் மரமே, செடியே, மானே, கண்ணே என்று விடைபெற்று கொண்ட சகுந்தலையைப் போல நானும் வருத்தத்துடன், இயற்கை எண்ணெயின் பரிபூர்ண அருளை பெற்ற மலை தோழியே, நான் இன்னொரு முறை வரும்போது என் துயரமெல்லாம் ஓடி போயிருக்குமோ என்னவோ என்ற நம்பிக்கையை நானே வரவழைத்துக் கொண்டு வண்டியில் ஏறிக்கொண்டேன். வரதன் தொணதொணவென்று பேசிக்கொண்டே எங்களுடன் மலையடி வாரம் வரையிலும் வந்தான். முதலாக என் கணவருடன் உயர் வகுப்பு பெட்டியில் நான் ஏறிக்கொண்ட போது, அன்று நான் மூர்த்தியுடன் பிரயாணம் செய்ததும், அப்போது நான் கட்டியிருந்த மனக்கோட்டைகளும் சிறிதும் புதுக்கருக்கு அழியாமல் என் மனக்கண் முன் எழும்பின. எதுவுமே பேசாமல் சிந்தனையில் லயித்து போயிருந்த என்னை அருகிலே அமர்ந்திருந்த சுகுமாரும் மைதிலியும், சித்தி, நேத்தே கதை சொல்லாம ஏமாத்திட்டீங்க, இன்னைக்கு சொல்லாம போனா நாங்க விடமாட்டோம் என்று விரலை ஆட்டி சுவாதீனமாக பயமுறுத்தினார்கள். என் பொட்டல் வாழ்க்கையிலே பசுமை ஊட்டி அந்த குழந்தைகளின் கள்ளமற்ற அன்பு என்னை மிகவும் கட்டுப்படுத்தியது. தங்களுடைய தாயும் தந்தையும் என்னை அவமதிப்பு கண்கொண்டு பார்ப்பதை இப்போது அறியாமல் இருக்கும் குழந்தை மனம் மாசும் மருவும் ஒட்டிக்கொள்ளாமல் அதே நிலையில் வளர்ச்சி அடையக்கூடாதா? என்னை அவர்கள் நெருக்கியது அவர் கவனத்தை கவர்ந்திருக்கிறது. லீலா சித்தியை ஒரு நாள் கூட இப்படி தொந்தரவு பண்ணியதில்லையே நீங்கள்? அவளை கண்டால் பிடிக்காத உங்களுக்கு என்று சிரித்துக் கொண்டே குழந்தைகளை பார்த்து கேட்டார். 6 வயது நிரம்பியிருந்த மைதிலி மழலை மாறாத சொல்லில் என் கணவரை பார்த்து தன் சிறு கையை விரித்து இடித்து விட்டு, லீலா சித்திக்கு தொந்தரவு பண்ணாதேன்னு எரிஞ்சு விழதான் தெரியும். உன்னை கண்டாலும் பிடிக்கல எனக்கு, லீலா சித்தியை கண்டாலும் பிடிக்கல. எங்க சுசீலா சித்தி தான் நல்லவங்க, எனக்கு இந்த சித்தியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அபிப்பிராயம் கொடுத்துவிட்டு என் மேல் இடித்து கொண்டு சாய்ந்தாள். என்னை அறியாமல் நான் அவளை தழுவிக்கொண்டேன். அதை கண்ணுற்ற அவர் முகத்தில் இனம் தெரியாத சோகத்தின் சாயை பரவியது. சட்டென்று ஞாபகம் வந்தவரை போல, மூர்த்தி வந்திருந்தான் ஒரு வாரம் முன்பு,
சொல்ல மறந்துவிட்டேனே, அவன் மேல்நாட்டு தொழிற்சாலைகளில் பயிற்சி பெறுவதற்காக போகிறான். முதலில் பர்மிங்ஹாம் போவதாக சொன்னான் என்றார் அவர். ஓஹோ, அதனால்தான் லீலா MA-வுக்கு படிக்கிறாள் போலும். நான் வெகு ஆவலுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, அப்படியா, என்னிடம் கூட அவன் அப்படி பிரஸ்தாபிக்கவில்லையே என்று கூறினேன். உன் அத்திம்பேரும் கூட வந்திருந்தார். எங்களிடம் எல்லாம் சந்தோஷத்துடன் தெரிவித்து விடைபெற்றுக் கொண்டான் அவன். அம்மா ஒரு நாள் அவனுக்கு விருந்து கூட வைத்தாள். பொழுது விடிந்தால் விமானம் விழுந்து நொறுங்குகிறது, ஜாக்கிரதையாக போய் திரும்பி வர ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மாமி என்று சாஷ்டாங்கமாக விழுந்து பணித்தான். சிரிக்க பேசி பழகும் நல்ல பையன் மூர்த்தி என்று தெரிவித்தார் அவர். எனக்கு இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. லீலாவும் அவனும் புறப்படும் முன்பு எப்படியும் சந்தித்து மனவிட்டு தங்கள் தங்கள் யோசனைகளை பரிமாறிக் கொண்டிருப்பார்கள், சந்தேகமே இல்லை. என்னை கண்டதும் அவள் முகத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை அடக்க முடியாத சிரமத்துடன் முகம் சிவக்க அத்தனை சமாச்சாரங்களையும் எப்படி சொல்லுவாள்? இந்த அசட்டு வரதன் அவளை நினைத்து நெடுமூச்செறிவதை நான் சொல்லி எப்படி நகைப்பேன் என்ற கற்பனையில் நான் ஆழ்ந்து விட்டேன். மறுநாள் காலை நான் வீட்டுக்குள் காலெடுத்து வைத்த போது லீலா நான் எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சி அலைமோத என்னை வந்து தழுவிக் கொள்ளவில்லை. நானாக அவளை தேடிக் கொண்டு சென்ற போதும் அவள் முகம் எனக்கு அளவற்ற ஏமாற்றத்தையே ஊட்டியது. புத்தகம் ஒன்றை மார்பின் மீது வைத்து பார்த்து கொண்டு கட்டிலில் படுத்திருந்த அவள் வாடி வதங்கிய மலரை போல காட்சி கொடுத்தாள். என்னக்கா, உடம்பு சுகம் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே நான் உள்ளே பிரவேசித்தேன். சுசீலாவா? என்ன இது திடீர் வருகையாக இருக்கிறதே? ராமு உன்னை அழைத்து வர போவதாக சொல்லவே இல்லையே. சரி, மலைவாசம் எப்படி இருந்தது என்று கேள்விகளை அவள் அடுக்கினாள். நன்றாகத்தான் இருந்தது. ஆமாம், மூர்த்தி வந்து போனாராமே என்று அவள் காதோடு கேட்ட நான் குறுநகை செய்தேன். நான் இப்படி கேட்டதும் அவள் விழிகளில் அலாதி ஒளி தென்படும், பேச்சு நெகிழ்ந்து வரும் என்றெல்லாம் கற்பனை செய்திருந்தேன் நான். ஆனால் அவள் மாறாத நிலை எனக்கு முற்றும் மாறுதலாக தோன்றியது. ஆமாம் என்று மட்டும் அவள் தலையை ஆட்டிவிட்டு, குழந்தைகள் வந்தாயிற்றாக்கும், வீட்டு எஜமானிக்கும் எஜமானருக்கும் இன்னும் மலைவாசம் விடவில்லையோ என்றாள் குத்தலாக லீலா. மூர்த்தியின் பேச்சை எடுத்தாலே பூரித்து போகும் அவள் திடீரென்று இப்படி ஒளியிழந்தவளாக அசுவாரஸ்யமாக பதிலளிப்பானேன்? இருவருக்கும் அதற்குள் மனத்தாங்கள் ஏற்படும் வழியில், மூர்த்தி பர்மிங்ஹாம் போகிறார், நீங்கள் MA-வுக்கு சேரப்போகிறீர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன். அவர் வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? பாவம், வரதன் உங்கள் பேச்சை எடுத்தாலே வாயெல்லாம் பல்லாக மகிழ்ந்து போகிறார் என்று கூறினேன். மகிழ்ந்து கொண்டு இருக்கட்டும், பாவம் என்று நீ வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறாயாக்கும். சுசீலா, இனிமேல் என்னிடம் இந்த விஷயங்களை பற்றியே பேசாதே. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மனம் செய்து கொள்வதே இல்லை என்று தீர்மானித்து விட்டேன் நான் என்று அவள் ஆத்திரத்துடன் மொழிந்தது என்னை அப்படியே திடுக்கிடச் செய்தது. என்ன லீலா இது, நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள்? காதல் பூஞ்சோலையில் உல்லாசமாக அடியெடுத்து வைத்த நீங்கள் மனம் விரும்பி பேசும்படி மூர்த்தி என்ன செய்து விட்டார் என்று நகைத்த வண்ணம் கேட்டேன். என்ன செய்து விட்டார் என்றா கேட்கிறாய் சுசி? நீயும் எனக்கு இதை தெரிவிக்காமல் இருந்து விட்டாய். இதற்கு மேல் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. என்னிடம் பிரேமை காதல் என்று கதைத்து விட்டு அவருக்காக காத்திருக்கும் மாமா பெண்ணை மணக்கப் போகிறார். இன்று நேற்று பிரச்சனை இல்லையாம், இது எப்போதோ பேசி வைத்த பேச்சாம். என்னிடம் இப்போதும் கூட அவர் தெரிவிக்கவில்லையே. நினைக்க நினைக்க நான் ஏமாந்து போனேன் என்று நம்பவே முடியவில்லை சுசி என்றாள் படபடப்புடன். அடடா, நீங்கள் மிகவும் பொறுமை இல்லாதவர். உங்களுக்காக தவமிருக்கும் வரதனை பற்றி நீங்கள் மட்டும் அவரிடம் பிரஸ்தாபித்தீர்களா என்று திருப்பி கேட்டு அவள் கன்னத்தில் இடித்தேன். நான் எதற்காக சொல்ல வேண்டும்? வரதனை மணந்து கொள்வதாக நான் ஒரு நாளும் எண்ணி இருக்கவில்லையே. அவருக்காக எந்த எதிர்ப்பையும் சமாளிக்க தயாராகத்தான் இருந்தேனே. வீணாக பிரஸ்தாபித்து ஏன் அவரை சஞ்சலத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்றளவா நான் மௌனமாக இருந்தேன்? தயங்கினால் தானே நான் அவரிடம் கூறி வருத்தப்பட வேண்டும். ஆனால் அவர் அப்படியா? ஏன் அவரும் உங்களைப் போல எண்ணி இருக்க கூடாதா? அப்படி எனக்காக எதையும் துறக்க தயாராக இருப்பவர்தான் வருங்கால செல்வ மாமனார் ஆதரவில் இப்போது மேல்நாடு செல்கிறாராக்கும். திரும்பி வந்தபோது பெண்ணை கொடுக்கத்தானே ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கூடவே வந்து விமான நிலையம் வரை அனுப்பிவிட்டு போகிறார் உன்னுடைய அத்திம்பேர். உங்கள் மகளை நான் மணக்கவில்லை என்று மறுப்பவர் இப்போது அவர்கள் பண உதவியை வெறுமே பெற்றுக்கொண்டு செல்வாராக்கும். இந்த வாக்குறுதியே எனக்கு அவர் நேர்மையற்றவர் என்று காண்பிக்க போதுமானதாக இருக்கிறதே சுசி. சுசீலா, நீ எப்படி நினைப்பாயோ? என் வரையில்
ஆண்கள் ஏமாற்று வித்தையில் கைதேர்ந்தவர்கள் என்று பொங்கும் சினத்துடன் லீலா முடித்தாள். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிந்தன என்று திகைத்தவளாக நான் கேட்டேன். தெரிந்தது என்ன? தாம் உதவி செய்வதை பற்றி உன்னுடைய அத்திம்பேர் நொடிக்கு 100 தடவை பெருமையாக சொல்லிக் கொள்கிறாரே. அப்புறம் பேச்சுவாக்கில் ராமவன் தான் கூறினார். எனக்கு அப்போதே இடி விழுந்தது போல ஆயிற்று. இப்போதும் அவர் வாயிலாக உண்மையை தெரிவிக்கவில்லையே எனக்கு. எத்தகைய ஏமாற்றம் இது எனக்கு. மூர்த்தியும் உண்மையில் இந்த கும்பலில் சேர்ந்தவன் தானா? அன்று அவ்வளவு உருக்கமாக பேசினானே, எல்லாம் நடிப்புத்தானா? படித்து பட்டம் பெற்ற லீலா வெளி உலகம் தெரிந்து 4 பேருடன் பழகவும் விவாதிக்கவும் அறிந்த நாகரிகம் பெற்ற லீலா மூர்த்தியின் நயவஞ்சக தன்மைக்கு இலக்காகிவிட்டாள். அதுதான் அன்று அத்தை அவ்வளவு தீர்மானமாக கூறினாள். இப்படி ஒரு கும்பல் இருந்து வருவது என்னவோ உண்மைதான். சகுந்தலா துஷ்யந்தன் கதை ஒன்றே போதாதா இதை தெளிவாக்க? உலகத்தில் இந்த காதல் தோன்றிய நாள் முதலாகவே இந்த ஏமாற்று வித்தையும் தோன்றியிருக்க வேண்டும். அதுவும் இந்த மக்களிடம்தான் இது அதிகமாக குடிகொண்டிருக்கிறது. வெளி தோற்றத்துக்கு ஆண்மையும் உறுதியும் உடையவர்களாக தோன்றும் எல்லா ஆண் மக்களும் நெஞ்சில் பேடிகளாகவே இருக்கிறார்கள். உள்ளே உள்ள புறையை மறைக்கவே இந்த வெளிவேஷம், ஆடம்பரம் எல்லாமே. பெண்மை, அழகு, இளமை, இந்த 3ம் எந்த ஆண்மகனையும் தமக்கு அடிமையாக்கி விடுகின்றன. இப்படி அடிமையான ஆண்மகன்தான் செய்வது என்ன என்று புரியாத நிலையிலேயே தன் மனம் கவர்ந்த மங்கையிடம் பழகுகிறான். சர்வ சுந்தரனாகவும் லட்சியவாதியாகவும் காட்சி கொடுக்கிறான். பொறுப்பேற்கும் காலம் வரும் வரையில்தான் இந்த பகட்டெல்லாம். பொறுப்பேற்கும் காலம் வந்தாலோ அல்லது முடிவை தீர்மானிக்கும் அவசியம் நேர்ந்தாலோ அப்போதுதான் அவன் உண்மை சுரூபம் வெளிப்படுகிறது. என்ன செய்யலாம்? எல்லாமே அவன் படைப்பின் விளையாட்டு போலும். இப்படியெல்லாம் ஓடிய என்னுடைய எண்ண அலைகள் ஒருவாறு அடங்கிய பின் லீலாவுக்கு ஆதரவாக ஏதேனும் கூற வேண்டும் என்று நினைத்த போது என் நா தழுதழுத்தது. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. பெண் சட்டென்று எதையும் நம்பி விடுவதனால் ஆண்கள் அவர்களை சுலபமாக ஏமாற்றி விட முடிகிறது என்று கூறினேன். என் உள்ளத்தில் இருந்து அனுபவபூர்வமாக வரும் வார்த்தைகள் இவை என்று லீலா அறிவாளோ என்னவோ. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.